ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் சந்தோஷம். இன்னைக்கு மார்ச் மாதம் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு பிரதோஷம் வேற. ஸோ ஒரு அருமையான நாள். சந்திரன் அவருடைய சொந்த வீட்டில் தான் இருக்கிறாரு. இன்னைக்கு 12 ராசி நேயர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் பரிகாரங்கள் என்பதை பார்க்கலாம். மேஷ ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு 4ஆம் இடத்துல சந்திரன், அதுவும் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்று பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. ஸோ சொத்து பிரச்சனைகள், ஏதாவது உங்களுக்கு கோர்ட்டு கேஸு வழக்கு இதெல்லாம் இருந்தால் இது தீர்வதற்கான வாய்ப்புகளும் அதிகம் உண்டு. இந்த மேஷராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும். உங்களுக்கு இன்னைக்கு எடுக்கிற காரியம் எல்லாமே வெற்றி அடையும். பிரதோஷ நாளான இன்று நீங்கள் நந்தி தேவருக்கு அருகம்புல் மாலை போட்டு அர்ச்சனை பண்ணுங்க. இன்னைக்கு எந்த விதமான தடைகளோ தடங்கல்களோ இருக்காது. ரிஷபராசி அன்பர்கள், பண விவகாரங்களில் இன்று உங்களுக்கு ரொம்ப ஒரு மனசுக்கு நிறைவு உண்டு. எடுத்துக்கொண்ட காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி அடையும். குறிப்பாக அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷங்களும் ஏற்படும். இன்று உங்களுக்கு நல்ல ஒரு குருச்சந்திர யோகம் இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது. இன்று குலதெய்வ பிரார்த்தனை செய்யும் பொழுது உங்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும். பிரதோஷ நாளான இன்று நீங்கள் சிவன் வழிபாட்டிற்கு அபிஷேக பொருட்களை தானம் கொடுக்கலாம். மிதுன ராசினியர்கள், மிதுன ராசினியர்களுக்கு இன்று கனவுகள் நிறைவேறக்கூடிய நாளாக அமைகிறது. பல நாட்களாக நீங்கள் தொழில் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தியாகும். நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மேற்கொண்டு இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பகைவர்களினுடைய அந்த தடையும் நிவர்த்தியாகும். பகைவர்களை வெல்லக்கூடிய ஒரு நாளாகவும் அமைகிறது. மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது. செவ்வாய்க்கிழமை பிரதோஷ நாளான இன்று நரசிம்மரை வழிபாடு செய்யலாம். கடகராசி அன்பர்கள், சந்திரன் ராசியில் இருப்பதனால் மனக்லேசங்களும் மனக்குழப்பங்களும் இன்று உண்டு. முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. இன்று மாலை நேரத்தில் நண்பர்களை சந்திக்கும் பொழுது சில குடும்ப விவகாரங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இன்று முடிவுகளை எடுக்க வேண்டாம். இன்று செவ்வாய்க்கிழமை பிரதோஷ நாளான இன்றைய நாளில் நீங்கள் நரசிம்ம பெருமானுக்கு பானகம் நைவேத்தியம் செய்து வழிபாடு செய்வது நல்லது. இன்று உங்களுக்கு மாலையில் நல்ல செய்திகள் வரும். சிம்மராசி அன்பர்கள், இன்று தேவையில்லாத செலவுகள் காத்திருக்கிறது. புதிய கடன் முயற்சிகளை தவிர்க்கலாம். இன்று உங்களுக்கு சில பண விவகாரங்களில் ஏமாற்றங்களும் வர வாய்ப்புகள் உண்டு. கடன் முயற்சிகளை தவிர்ப்பதும் நல்லது. பணம் கொடுக்கவோ வாங்கவோ வேண்டாம். செவ்வாய்க்கிழமை பிரதோஷ நாளான இன்று சிவன் வழிபாடும் நந்தி தேவருக்கு அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்வதும் சிவனுக்கு வில்வமும் வாங்கி கொடுக்கவும். கன்னிராசி நேயர்கள், கன்னிராசி நேயர்களுக்கு சில குழப்பங்கள் தீரும். குடும்பத்தில் பல நாட்களாக இருந்து வந்த பகை மற்றும் மனக்குழப்பங்கள் தீர வாய்ப்புகள் உண்டு. இன்று எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் வெற்றியை தருவதாகவே அமையும். காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இன்று செவ்வாய்க்கிழமை பிரதோஷ நாளில் நரசிம்மரை வழிபாடு செய்து நரசிம்மர் ஆலயத்தில் அகண்ட தீபம் ஏற்றுவோம். துலாம் ராசி நேயர்கள், துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமைகிறது. பல ஆண்டுகளாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் தீரும். பண விவகாரங்கள் மற்றும் சொத்து விவகாரங்களில் மாற்றங்களை பார்க்கலாம். இன்றைய நாளில் இந்த ராகு பகவானின் சஞ்சாரம் 6ஆம் இடத்தில் சத்ரு சம்ஹாரம் செய்ய நல்ல நாளாகவும் அமைகிறது. செவ்வாய்க்கிழமை பிரதோஷ நாளான இன்று நரசிம்மர் ஆலய வழிபாடும் முருகன் ஆலய வழிபாடும் சிறந்தது. விருச்சிக ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே விருச்சிக ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன அமைதி உண்டு. இன்று பல ஆண்டுகளாக குடும்பத்தில் இருந்து வந்த போராட்டங்கள் தீரும். பண விவகாரங்களுக்கு நல்ல ஒரு தீர்வை காணலாம். சந்திரன் இன்று பாக்கியத்தில் இருப்பது உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயத்தை கொடுக்கும். செவ்வாய்க்கிழமை பிரதோஷ நாளில் இன்று சிவன் ஆலய வழிபாடு சிறந்தது. தனுசு ராசி நேயர்கள், இன்று எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு காதல் வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்தியும் மற்றும் காதல் வாழ்க்கை திருமண யோகங்களை கொடுக்கக்கூடியதாகவே அமைகிறது.
சந்திரன் 8ஆம் இடத்தில் பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைந்தாலும் இன்றைய நாளில் நீங்கள் சில முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலைகளில் இருக்கலாம். அலுவலக ரீதியாக நல்ல செய்திகள் உண்டு. மகர ராசி நேயர்கள், இன்று மகர ராசி நேயர்களுக்கு மகத்தான நாளாக அமைகிறது. குடும்ப விவகாரங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். சுப நிகழ்வுகள் காத்திருக்கிறது. இன்று மகர ராசி அன்பர்களுக்கு பலவிதமான முயற்சிகள் வெற்றியடையும். கும்பராசி நேயர்கள், குடும்பத்தில் குழந்தைகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். கும்பராசி நேயர்களுக்கு மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய வாய்ப்புகளும் அமைகிறது. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் செலவுகளை கொடுத்தாலும் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் சனி பகவானின் சஞ்சாரம் சற்று மன மாற்றத்தை கொடுக்கும். இந்த கும்பராசி நேயர்களுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். இன்று பல நாட்களாக இருந்து வந்த போராட்டங்கள் முடிவடையும். மீனராசி நேயர்கள், பிரதோஷ நாளான இன்று நீங்கள் வாராகி அம்மனுக்கு சென்று பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருப்பவர்கள் வாராகிக்கு மஞ்சள் மாலை சாற்றி அர்ச்சனை செய்யலாம். பிரதோஷ காலத்தில் மாலை நேரத்தில் சிவபெருமானுக்கு தீபம் ஏற்றுவதும் சிறப்பு. இன்று மீனராசி அன்பர்களுக்கு குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வெற்றியடையும்.